சாகடிக்கும் சர்ப்பம் பாகம் 3. எக்ஸலண்ட். அப்போ மறக்கலை யாருமே பார்க்கலன்னு சொன்னால் முதல் 2 பாகம் யூடியூப்ல இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் திரும்ப ரீகவர் பண்ண மாட்டேன், டைம் எடுத்துடும். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதார வசனம் ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். இதுதான் நம்முடைய ஆதார வசனம். சர்ப்பத்தின் வஞ்சிப்பு, அதை குறித்து நம்ம பார்த்தோம். சர்ப்பம் எப்படியெல்லாம் அவர்களை வஞ்சித்தது என்று பார்த்தோம். இதே வஞ்சிப்பு ஏன் எழுதப்பட்டது, நமக்கு இது நடக்கிறதுக்கான அநேக வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி பார்த்தோம். கடைசியாக நான் லாஸ்ட் வீக் முடிக்கும்போது இந்த அரை பகுதி, இடுப்பு, மடி, இதை பற்றி நான் கதைச்சேன். உயிரின் உறைவிடம் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். ஏன்னு சொன்னால், மகிமையாயிருந்த நிர்வாணம் வெட்கத்துக்குரிய பொருளாய் மாறியது. இவன்தோ அந்த மகிமை இழந்தாலுமே இந்த மடி என்றது அல்லது அறை என்பது இன்னுமே ஆண்டவர கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒன்று தான். எபிரேயத்துக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 7 to 10 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு வசனம் அந்த ஆக்கியோன் எழுதியிருப்பார், லேவியானவன் தசமபாகம் வாங்குறவர். ஏன்னா அவர் லேவி, ஆசாரியர். ஆனால் அவர் ஆபிரகாமின் மடியில் இருக்கும்போது தசமபாகம் கொடுத்தார் அப்படின்னு இருக்குது. இப்போ ஆபிரகாம் எப்போ தசமபாகம் கொடுத்தார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? மெல்கிசேதேக்கு கொடுத்தார். அப்போ ஈசாக்கே இல்லை. ஆனால் யாரை பற்றி கதைக்கப்படுது? லேவியை பற்றி. ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரம். அப்போ இந்த மடி என்பது உயிரின் உறைவிடம். அப்போ இந்த இடத்துல நம்ம இருந்தால், நம்ம வேணும்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கலாம், நமக்கு பிறக்கிற பிள்ளைகளை பார்க்கலாம், பிறக்க போகிற பிள்ளைகளை பார்க்கலாம், இல்லை இனி வரும் காலத்தில் வரப்போகிற பிள்ளைகளை பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வை சந்ததியை குறித்ததாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற உங்களை ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளுகிறார் அறிந்தா, அவர் எதை தெரிந்து கொள்ளுகிறார்? நம்முடைய சந்ததியே தெரிந்து கொள்ளுகிறார். இடையில குழப்புறது யாரு? நம்ம தான். எப்படி சொல்றேன்னு சொன்னால், இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ஓகே, ஸோ எப்படி சத்துரு இந்த சந்ததியை அழிக்கின்றது, அதால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்திரியின் வித்தில் கொண்டு அப்படியே முடித்தோம். ஓகே, என்னென்னு சொன்னால், ஸ்திரியின் வித்து தான் ஆண் சம்பந்தப்படாத ஒன்று, அது பரத்திலிருந்து வந்த ஒன்று. இப்போ ஆபிரகாமிலிருந்து லேவியை குறித்து பேசுமா இருந்தால், மறுபடி பிறந்து முழுவதுமாக முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்கள் நாம் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. அதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று பேர் இருக்குது. ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி. ஸோ இந்த சந்ததிக்குள்ள இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நம்மலாம் ஸ்திரியின் வித்தின் வழி வந்த அந்த ஒரு பெரிய சந்ததி. ஓகே, ஃபைன். இப்போ இது ஒரு பெரிய ஸ்டடி. இட்ஸ் கால் சீட் தியாலஜி, வித்து இறையியல், பெரிய ஸ்டடி. இதில் ஃபவுண்டேஷனை மட்டும் நான் சும்மா லைட்டாக தட்டுறேன். ஓகே, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். as I said last week, இந்த பகையை இனிஷியேட் பண்றது யாரு? ஆண்டவர். நம்ம எப்படி கோல் மூட்டி சண்டை மூட்டுறோமோ குடும்பங்களுக்குள்ள, உறவுகளுக்குள்ள, அப்படி இல்லாம எதிரிக்கும் தனக்குமான ஒரு பகையை உண்டாக்குறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இப்போ சாத்தான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், ஏன்டா பெண்ணுக்கு வித்து இல்லை, எப்படி செய்யப்படுறான்னு சொல்லி. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதுதான் ஆண்டவர் சத்துருவுக்கு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். நீ அழிய போறது உறுதி. ஆனால் எப்படி அழிவான்னு சொன்னா, ஸ்திரியின் வித்து. இப்ப சாத்தானை வீழ்த்துகிற பணி யாரின் தலை மேல இருக்குது? இதுக்கு போல தானே நம்ம சந்தோஷம், நம்ம தான் அந்த சிறியின் வித்தின் சந்ததி அப்படின்னு சொல்லி. இப்ப யார பணி? உங்களோட பணி, எந்த பணி? சாத்தானோட சண்டை பிடிக்கிறது, ரெஸ்ல் பண்றது. அதாலதான் பவுல் என்ன சொல்றார்? சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம ரெஃப்ரி இல்ல, பார்த்துட்டு கைதற்றாள் இல்ல, we are fighters. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்றார்? நல்ல போர் சேவகனாய் சந்தோஷமாய் சௌக்கியமாயிரன்னு சொல்லல, தீங்கு அனுபவி. we have to fight for our faith. காரணம் என்ன? நாம் ஸ்திரியின் வித்தின் வழி வந்து மறுபடி பிறந்த ஜனங்கள்.
அதனால நம்ம ஆவிக்குரிய ஜனங்கள், மறுபடி பிறந்தவர்கள். உலகத்தான போல மூக்கு இருக்கு, காது இருக்கு, ஆனாலும் உலகத்தான் அல்ல. அவன் மாம்சம், நாம ஆவியில் இருக்கிறவர்கள். ஓகே, அமேசிங், நோ? ரைட். இப்ப இந்த ஸ்திரியின் வித்தை பத்தி குறிக்கும் போது ஏசாயாவில் இதற்குரிய ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஓகே, கன்னிகை கர்ப்பவதியாக முடியுமா? எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தடுமல், அதாவது மூக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்களுமே சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா நான் ஓவராக கத்தி ட்ரை ஆகி டயர்ட் ஆகிடுவேன். ஸோ நான் கேட்குற கேள்விக்கு நீங்களும் கத்தி போக சொல்லுங்க. கன்னிகை கர்ப்பவதியாக முடியுமா? ஆமென், பிரைஸ் காட். இங்க என்ன சொல்லுது? கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஸ்கேனிங்கே இல்லை, ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ரைட். இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துல மரியாள் இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டாள்? நீங்க பைபிள் மாத்தணும், உங்களோட பைபிள் அது இல்லை. என்ற கேள்வி, மரியாள் இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று எப்ப பெயரிட்டா? எஸ், வைக்கவே இல்லை. மத்தேயுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசனம், அதோட கிராஸ் ரெஃபரன்ஸ். மரியாள் பேரே வைக்கல இம்மானுவேல்னு சொல்லி. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் பொய்யா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இம்மானுவேல் இட்ஸ் நாட் ஜஸ்ட் a name, it is his identity. அவருடைய அடையாளம். என்ன அடையாளம்? தேவன். ஆமென். இந்த வார்த்தையை கொஞ்சம் பிரிக்கிறனே, இம்மானுவேல், ரைட்? எம் என்று சொன்னா வித், ஓகே, ஓடு, கூட. எல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவன். எம் அனு, வித் அஸ், காட் வித் அஸ். இது பேர் இல்ல, இது நடக்கிற சம்பவத்தின் அடையாளம். நினைக்கிறேன் சொன்னதானே, இட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. அப்ப இது நடந்ததா? எஸ், நடந்தது. எப்படி நடந்ததுன்னு சொன்னா, இந்த இம் என்ற ரூட் வேர்ட் வந்து அமாம். அமாம் என்று சொன்னா, அமாம் என்று சொன்ன மீனிங் வந்து growing darkness, தொடர்ந்து வளர்கின்ற இருள் வச்சுக்கொள்ளுமா. பாவம் செய்ததால் மனுஷர் எதை இழந்தாங்க? மகிமை இழந்தாங்க. மகிமை இழந்தவர்கள் நம்ம பிராக்டிக்கலா எதுக்குரியவர்கள்? இருளுக்குரியவர்கள். அப்ப மனுஷன் எல்லாம் யாரு? இருளுக்குரியவர்கள். இப்ப தேவன் எங்க வரார்? இந்த இருளை வெளிச்சமாக்க வந்த வெளிச்சத்தின் தெய்வம். கை தட்டுவோமா? இப்ப நம்ம கொஞ்சம் வேத பகுதி வாசிக்க போறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு போமா? ஓகே, ஒன் பை ஒன் வாசி. ஓகே, இப்ப இம்மானுவேல் சொன்னா தேவன் நம்மோடு. எப்படிப்பட்ட நம்மோடு? இருளில் இருக்கிற நம்மோடு. ஏன்னு சொன்னா நம்ம பாவம் செஞ்சிட்டோம், ஏற்ற வேளை வந்தது. 1வது வசனம் சொல்லுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிரைஸ் காட். இப்ப 4வது வசனம் சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு மிச்சத முடிங்க ஒளியாய் இருந்தது. ஏன் ஒளியாய் இருக்க வேண்டும்? ஆனா நான் இருட்டில் இருக்கிறேன், எனக்கு தேவையானது வெளிச்சம். அப்ப அந்த வெளிச்சம் யார் இடத்துல இருக்குது? கர்த்தருடைய ஜீவனில் இருக்கிறது. அப்ப அந்த ஜீவனை எப்படி எனக்கு தந்தார்? அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தந்தபடியால் தான் இவைகளை நாம் அனுசரிக்கின்றோம். 5வது வசனம் சொல்லுது, அந்த ஒளி எங்க பிரகாசிக்குது? அமேசிங். இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமேன், ஆமேன். கர்த்தர் என்கின்ற ஒளி என்னிடத்தில் முழுவதுமாக வாசம் பண்ணுமா இருந்தால் என்னை இருள் பற்றி கொள்ள முடியாது. கூடாதில்ல, முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, காலையில் இந்த லைட்ஸ் எல்லாம் போடல, இவங்க ப்ராக்டிஸ் பார்த்து கொண்டிருந்தாங்க.
நான் டக்குன்னு எனக்கு இவங்க ப்ராக்டிஸ் பார்த்தாரே, நான் டைம் ஆச்சுன்னு லைட்டை போட்டேன். கிருபாஸ்ட்டு ஒரு ஃப்ரீஸ் லுக் இப்படி பார்த்தாங்க. ஏன் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்தது, அந்த இடத்துல இந்த இருட்டு போச்சுது. இப்போ நீங்களும் நானும் நம்ம ரட்சிக்கப்படும் போது இதான் நடந்தது. ஒரு சடன் ஃப்ரீஸ் வந்தது தெரியுமா? இது மாதிரி தான் இருட்டு கட்டியாக இருந்த நம்ம அப்படியே க்ளோயிங் ஷைனிங்காக மாறுறோம். ரட்சிக்கப்படும் போது அப்படியே பிரைட்னஸ்ஸாக மாறுறோம். எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச க்ரீம் நான் ஸ்ரீலங்காவில் பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட் படி ஃபேர் அண்ட் லவ்லி. இதை தாண்டி புது க்ரீம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் பிரைட்னஸ் ஆகிறத விட நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய வெளிச்சம் பெரிதாக இருக்கிறது. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம ஒளிச்சு கொண்டுலாம் இருக்கிறோம். விளக்கை கொளுத்தி ஒருவரும் மறைக்காலால் மூடி வைக்க மாட்டாது. The purpose of the light is shining others. You should shine and they will become radiant. I should shine so my surrounding will become radiant. நீங்கள் இன்னொன்றுக்கு சொல்றேனே, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி குண்டு பல்பு, எல்இடி பல்பெல்லாம் இல்லை தானே. எது வெளிச்சம்? விளக்கு. ஓகே, இந்த நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்குது தெரியுமா? தண்ணி கிளாஸை நீங்கள் ஒரு கிளாஸ் கொடுத்து பாதி குடிச்சிட்டு பாதி கொடுத்தா குறைஞ்சு கொண்டே போகும். நெருப்பு அப்படி இல்லை. நீங்கள் கொடுத்து பாருங்கள் இன்னொரு ஆளுக்கு, ஒன்று இதே அளவுக்கு எரியும், இல்லை இதோட ஃபோர்ஸாக எரியும், அன்லஸ் அவர் அணைக்காத வரைக்கும். இப்போ நீங்களும் நானும் தீப்பந்தம் மாதிரி ஒவ்வொருவரை மூட்டி 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 இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற ஜனங்களாக அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்ற மகா பெரிய ஜனங்கள். கையை தட்டுங்க. கையை தட்டின கையோட இந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. நம்ம உண்மையிலேயே அனல் மூட்டுகின்றோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா நாம் ஆரம்பிக்க வேண்டிய நேரம். ஏன்னா நம்ம இடத்துல வெளிச்சம் இருக்குது, நம்மள்ட்ட ஃபயர் இருக்குது. ஆனால் நம்ம என்ன இதெல்லாத்தையும் விட்டுட்டு, இருக்கிற ஃபயரை விட்டுட்டு இல்லாத ஃபயருக்கு அண்ணாந்து ஃபயர் ஃபயர் இறங்கி வாங்க, ஏறி வாங்க, குதிச்சு வாங்கன்னு சொல்லி நம்ம வீண் சத்தம் எடுக்கிற வெங்கல கை போல இருக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ 5வது வசனம் எப்படி சொல்லுதா? 9வது வசனம் எப்படி சொல்லுது? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப இந்த தேவன் யாரை பிரகாசிப்பார்? யாரையும் பிரகாசிப்பார். ஏன்? எல்லாமே அவருடைய பிள்ளைகள். என்ன பிரகாசிக்க வைக்க ஏழுமா இருந்தா டெஃபினெட்லி உங்களாலையுமே பிரகாசிக்க வைக்க முடியும் ஆண்டவரால். நம்மளை பிரகாசிக்க வைக்கலுமா இருந்தா சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாரையுமே முடியும். ஆனா இந்த பொறுப்பு யார கையில் இருக்குது? நம்மட கையில் தான் இருக்குது. ஏன்? நாம தான் அவருடைய சந்ததி. இப்ப நம்ம கதைக்கும் போது நம்முடைய அப்பாட பெருமை, தாத்தாட பெருமை எல்லாம் கதைப்பேன் தானே. எனக்கு எங்கட அப்பா ஹீரோ, ஆஃப்கோர்ஸ். நான் சொல்றேனே, உங்களுக்கும் உங்களோட அப்பா அம்மா ஹீரோ. இப்ப நம்ம ஆக்களோட கதைக்கும் போது நம்மள அறியாம ஒரு சந்தோஷம் வரும். அம்மாவை பத்தி கதைக்கும் போது, அப்பாவை பத்தி கதைக்கும் போது பியூட்டிஃபுல். நம்ம கதைக்கணும். ஏன் தெரியுமா? we are carrying the legacy what they left. அவங்க விட்டு சென்ற லெகசியை நம்ம தொடரும். சாதாரண ஒரு உலக அம்மா அப்பாவுக்கே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக கதைக்கிறோம்னு சொன்னால், இவ்வளவு பெரிய லெகசியை நம்மளோட கையில் தந்திருக்கிறாரே, இதை பற்றி நம்ம கதைக்கல அப்படி என்று சொன்னால் நம்ம பாவியா இல்லையா? சொல்லுங்க. சிம்பிள். நம்ம தான் எல்லாத்தையுமே கம்ப்ளிகேட் ஆக்கி வச்சிருக்கிறோம். அப்பாவை பற்றி கதைக்க சொன்னா கதைக்கிறோம், பரமப்பாவை பற்றி கதைக்க சொன்னா நம்மளால ஏழுதில்லை. அதை ஏதோ வித்தியாசமா பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொல்றேன், வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்று. இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம வாழ வழிகிட்டோம் என்று சொன்னா தான், நான் ஏற்கனவே சொன்னது போல நடிக்கிறவர்களா மாறுறோம். நம்ம பிளவிட்டாலும் பரவாயில்ல, வாழ பழகுவோம் கிறிஸ்துவை போல. அப்பதான் மாறுவோம். ஏன் சொல்லுது? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம திரும்ப திரும்ப லேயரை போடுறதால நம்முடைய வாழ்க்கை மாற போறதில்ல. நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். பிளவுறமா இதோட ஸ்டாப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்? நான் கிறிஸ்துவின் சந்ததி, எனக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கினாரா இல்லையா? நசுக்கினார். ஆமென், ரைட். ஆனா இந்த போர் இந்த யுத்தம் தொடர்ந்து நடக்க போற உண்டு. அப்ப தினம் 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 என்ற காலை சுத்தி கடிச்சு கொண்டே இருக்கும் இந்த பாம்பு, ரைட்? அப்ப எனக்கு தெரியும், எனக்கு அதை மிதிக்கிற அதிகாரம் உண்டு. அது கடிக்கும், எஸ், பட் ஸ்டில் ஐ கேன். அது கடிக்கும். அப்படித்தானே வசனம் போட்டிருக்குது, குதிங்கால கடிக்கும். எப்ப முடியும்?
அவரை கம்ப்ளீட்டாக நரகத்தில் தள்ளக்குள்ள தான் அந்த போராட்டம் முடியும். அதுவரை இது தொடரும். நான் சொல்லலை, ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் பவுலை சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமேன். அப்போதான் நம்ம ஹாயா இருந்து ஆண்டவரை மட்டும் துதிச்சு கொண்டே இருக்கலாம். அது வரைக்கும் முட்டி மோதி உருண்டு பிறண்டு காயம் வந்து ரத்தம் வந்து தலை உடைஞ்சி எல்லாம் நடக்கும். ஆனால் சந்தோஷமா இருப்போம். எப்படி சொல்றேன்? பவுலும் சீலாவும் சந்தோஷமா இருந்தாங்க, எழுதி இருக்குது. தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்தாங்க, பாடி துதிக்கிறாங்க. ஆனா நம்ம தொழுவத்தில் கட்டப்படல, ஆராதனையில பாடி துதிக்கிறோமா? நீங்களே fill in the blank. நான் பாடி துதிக்கிறேன்னா நான் கட்டப்படல, ஆனால் நான் பாடி துதிக்கிறேன்னா இல்லைன்னு சொன்னா நான் வேறு எங்கேயோ கட்டப்பட்டிருக்கிறேன். அப்ப சர்ப்பம் கொழுவி இருக்கு எங்கேயோ நட்ட. அப்ப நான் என்ன செய்யணும்? மிதிச்சு போடணும். ரைட்? இப்ப இயேசு கிறிஸ்து செய்த பணியை தொடர்வதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், சபைக்கும் சாத்தானுக்குமான யுத்தம் தொடர்கின்ற ஒன்று. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன், த ஹீமோடாக்சிக் வெனம் ஒன்று ஓவர் ப்ளீட் பண்ண வைக்கும், இல்லை பிளட் கிளவுட் ஆகும். ஓகே, இதை என்ன செய்யணும்னு சொன்னால் கம்ப்ளீட் பாடி சிஸ்டத்தையே ஃப்ரீஸ் பண்ணி மரணத்தில் தான் முடியும். இது உலக பிரகாரமாக நடக்கிற ஒன்று. ரைட்? இதை ஏன் ஆவிக்குரிய ஒப்புமையாக நான் எடுத்து கதைக்கிறேன்னு சொன்னால், இது ஆதியில் நடந்த ஒன்று, நடந்து வருகின்ற ஒன்று, சபைக்குள்ள இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. If you wish, take it as a prophecy. நீங்க பார்க்கும்போது இப்பொழுது பாதிக்கப்பட்ட நபர் அல்ல, நான் பாதிக்கப்பட்ட நபர் அல்ல. ஏண்டா இப்பதான் கடிச்சிருக்குது. இது என்ற நர்வுக்குள்ளால போகணும், என்ற வெயினுக்குள்ளால போகணும், என்ற மூளைக்கு போய் சொல்லணும், உனக்கு விஷம் ஏறிட்டு என்று சொன்னதுக்கு பிறகு ஒன்றோ எனக்கு ஓவர் ப்ளீட் ஆகும், இல்லை எனக்கு என்ற பிளட் கிளவுட் ஆகும். உடனேலாம் சாக மாட்டேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ கடிச்ச உடனே தெரியுமா? தெரியாது. கடிச்ச உடனே எப்படி இருப்போம்? ஜெபம் பண்ணுவோம், வேதம் வாசிப்போம், எல்லாம் ஆக்டிவா இருப்போம். ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது என்றுமே தெரியாது, ஆனா உயிரும் இருக்காது. ஸோ பேக்ஸ்லைடிங் என்றது ஒரு இரவுல இல்லை ஒரு காலையில் நடக்க போறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரசங்கம் முடிச்சுட்டு நான் வீட்டை போகும்போது எனக்கு இயேசு கடவுள்னு சொல்லிட்டு போற அந்த சீன் எல்லாம் இல்லைங்க. பிரசங்கம் பண்ற நான் என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, நான் என்ன சொல்றது, அந்த பெர்ஸ்பெக்டிவ், நான் பார்க்குற விதம் வித்தியாசமாய் மாறும். எப்படி மாறும்னு சொன்னா சுயம் சார்ந்ததாய் மாறும். சபை சுயத்துக்குள்ள வராது. ஓகே, நான் பிறகு வடிவ வழங்கப்படுத்துவேன். நான் என்பது சபை அல்ல. நம்ம எங்கெங்கெல்லாம் எனக்குரியது நான் என்று நினைக்கின்றேனோ, நான் எங்கேயோ கடி வாங்கியிருக்கிறேன் அர்த்தம். மெதுவாக விஷயம் பரவுதுன்ற அர்த்தம். எனக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம் என்ற அர்த்தம். பாம்பு கடிச்சா பார்த்துருக்கிறீங்களா? உடனே ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு கட்டண்டு போடுவாங்க முதல். இப்போ நிறைய மெடிக்கேஷன் வந்துட்டு, ஏன்னா அந்த விஷம் மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அது மாதிரி தான் கடி வாங்கின நம்மளும் கடி விழுந்துட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, மேலே போகாதபடிக்கு செய்தி வந்திருக்குது. ஏன்? சர்ப்பம் சாகடிக்கிறோம், திரும்ப ரீகவர் ஆகி வரையலாது. ரைட்? பெரிய வார்னிங் மெசேஜ். ரீகவர் ஆகி திரும்ப வரையலாது, ஆனால் பரவுறதுக்கு முதல் தடுக்கலும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மை நாமே மாற்றிக்கொண்டு எப்படி ஆண்டவர் பணியில் தொடரலாம் என்று நான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இது ஒரு பேசிக் டீச் மாதிரி தான் இருக்கும். சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு சபை என்றா என்னன்னு தெரியணும், என் சகோதரன் யாருன்னு தெரியணும், எனக்கு மேய்ப்பன் என்னை நடத்துகிறவர்கள் எவ்வளோ முக்கியம்னு தெரியணும், எனக்கு பக்கத்தில் இருக்கிறாள் எப்படிப்பட்டவர், என் சகோதரன் எப்படிப்பட்டவர், சபை எப்படி இயங்குது, இதெல்லாமே நான் ஆவிக்குரிய ரீதியில் நான் அறியாமல் இருந்தேன்னு சொன்னால் ஐம் சாரி, நானும் நீங்களும் இங்கே வாரது வேஸ்ட். சும்மா அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். பர்பஸ் தெரியாமல் நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன பிரயோசனம்? ஸோ நான் இப்போ தேவனுடைய சபையையும் தேவனையும் குறித்து கொஞ்சம் கதைக்கப்படுறோம். ஓகே, ஸோ காட் அண்ட் ஹிஸ் சர்ச். இந்த தேவனுடைய சபையும் யார்? எது? நான் ஏற்கனவே காட்டினேன், தலையும் சரீரமும். இப்போ சத்துரோட வேலை என்ன?
இடையில வெற்ற வேலை. ஓகே, கொலேசியர் 1:18 வசனம் இப்படி சொல்லுது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். இந்த ஆதி இல்ல, பிகினிங். ஓகே, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்ப எல்லாவற்றுக்கும் தலை யாரு சபையில? கிறிஸ்து. கிறிஸ்து. ஓகே, அதே மாதிரி குடும்பத்துல எல்லாவற்றுக்கும் தலை யாரு? புருஷன். ஓகே, அந்த டேர்மை வச்சுக்கொள்ளுங்க, புருஷன் என்ற டேர்ம் வச்சுக்கொள்ளுங்க. தலை இந்த சரீரத்தை இயக்குகின்ற ஒன்றாய் இருக்க வேண்டும். தட் இஸ் த காட் டிசைன் பேட்டர்ன். அப்ப இந்த சபையை இயக்குவது யாரு? ஹரியா இல்ல, பாசரா இல்ல, கிறிஸ்து. அவர்தான் சபைக்கு தலை. ஸோ த இன்ஃபர்மேஷன் தான் லைக் எ சேனல் மாதிரி. அங்கே வாங்குறத இப்படி பிடிச்சி இப்படி த்ரோ பண்ணுறதான் பாசற வேலை. மற்றபடி அங்காலஞ்சல் ஆடுகள் நடக்கும்போது அந்த கம்பியை வச்சு இப்படி தட்டி இப்படி தட்டி, இதுதான் வேலை. அதான் ஒரு ஆவிக்குரிய தகப்பண்ட வேலை. சபைக்கு தலை ஆண்டவர், வீட்டுக்கு தலை யாரு? அப்ப தலையிட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடிப்படையில் தான் ஒரு குடும்பத்தின் நகர்வுகள் இருக்க வேண்டும். உங்களோட குடும்பத்தில், my beloved ladies, if you are leading the family, I'm sorry, you're on a wrong pattern. உங்களுக்கு பாம்பு கடிச்சிட்டு. நீங்க எனக்கு இதில் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களை நான் தாழ்த்தி கதைக்கல. புருஷனுக்கு கொண்ட ஒரு ஸ்தானம் இருக்கு தெரியுமா? நீங்க ஐடியா கொடுக்கறது பிள்ளை இல்லை, கலந்து ஆலோசிக்கிறது பிள்ளை இல்லை. அது அப்படி செய்யணும். ஏன்னா நீங்க தான் உதவி. நீங்களே கதைக்கலண்டா உங்களுடைய புருஷன் சொல்லுங்க. அப்பா, ஒரு ஆளுக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது. இப்ப நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க யாரு? யூஸ்லெஸ். நான் கொஞ்சம் தமிழ்ல சொல்லலாம்னு பார்த்தா நீங்க இங்கிலீஷ்ல சப்புன்னு போட்டீங்க, யூஸ்லெஸ் அப்படின்னு. ரைட். கணவனுக்குரிய ஸ்தானத்தில் கணவனும் மனைவிக்குரிய ஸ்தானத்தில் மனைவி. இது ஸ்வப் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க எங்கேயோ கடி வாங்கினீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதே போல சபையில வார இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தேவன் கொடுக்கிறதா இருக்கணும். மனுஷ ஞானத்தின்படி சபை நடக்கக்கூடாது. ஆண்டவர் அனுமதிக்கவும் மாட்டார். பார்க்குறதோ கொஞ்ச நாளைக்கு ஓடுற மாதிரி இருக்கும் அந்த வண்டி. எம்ஓடியை கொண்டு விட்டா தெரியும் எங்கெங்கெல்லாம் விட்டஞ்சிருக்கேன்னு சொல்லி. ரெண்டாவது, the body depends on the head. சரீரமானது எப்பொழுதுமே, சொல்லுங்க, எப்பொழுதுமே தலையை சார்ந்துதான் இருக்க வேண்டும். சபை என்கின்ற ஒன்று எப்பவுமே, you can ask prayer, எனக்கு இதுக்கு வேண்டி ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு இதை பார்த்து கொள்ளுங்க, என்னை கைட் பண்ணுங்க, அது பிழை இல்லை. ஆனால் சபையினுடைய கம்ப்ளீட் டிபெண்டன்சி கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். இதுக்கு நம்முடைய சபை, இந்த கட்டடம் ஒரு பெரிய சாட்சி. நம்ம கர்த்தரை மட்டும்தான் நம்பி ஒரு பில்டிங் அரேஞ்ச் பண்ணபடியால தான் டப்பு 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 அப்படியே வந்தது. எனக்கு தெரியும், இன்று வரைக்கும் லண்டனில் நிறைய காசு வச்சுக்கொண்டு கட்டடம் வாங்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற சபைகள். நம்ம வெயிட் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், உபவாசம் பண்ணோம், ஆண்டவர் மிச்ச வேலையை நடத்தினார். இப்போ இந்த டிபெண்டன்சி கட்டடத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் இருக்கணும். அதே போல மனைவியாக இருக்கிறவர்களுடைய டிபெண்டன்சி எங்கே இருக்கணும்? புருஷனை மட்டும் நோக்கி இருக்க வேண்டும். ஆனால் ஏவாளுக்கு என்ன நடந்ததுன்னு நினைக்கிறேன் சொன்னான், அவ வேற நாயகனை டிபெண்ட் பண்ணியிருந்தபடியால தான் அந்த ஆவிக்குரிய வேசித்தனம் ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ மனைவிகள் புருஷனில் தான் டிபெண்டாக இருக்கணும். சபை கர்த்தர் இடத்துல டிபெண்டாக இருக்கணும். நான் இதுக்குள்ள டீப்பாக போக விரும்பலை, ஏண்டா இது கல்யாண கவுன்சிலிங் இல்லை. ரெண்டாவது, இந்த தலையும் சரீரமும் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். நல்லா தெளிவு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஐயோ வேர்க்குதுன்னு இந்த தலையை கலட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த உடம்பு வேர்க்குதுன்னு கழட்டி வைக்கலுமா? செத்துருவேன். அதே போல கிறிஸ்துவை தவிர்த்து சபை தனித்து இயங்க முடியாது. ஆனால் சாட்லி
அநேக சபைகள் கிறிஸ்து இல்லாம தான் இயங்கி கொண்டிருக்குது. அதால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்றார்? வாசற்படிக்கு வெளியில இருந்து கதவை தட்டுறார். ஏன்? உள்ளுக்கு சபை பிஸி, அந்நிய பாச அனல் பறக்குது, என்ன சொல்ற சுகவினாக்கள்லாம் எழும்புறாங்க, எல்லா அற்புதம் அடையாளம் எல்லாம் நடக்குது. ஆனா இயேசு அங்க வெளியில, கனெக்ஷன் இல்லை. நம்முடைய சபை தலையோடு இணைந்திருப்பதற்கு நீங்களும் நானும் தனிப்பட்ட ரீதியில் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நான் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கனெக்ஷனில் அடி வாங்கும். இதில் ஒரு 100 நரம்பு போகுதுன்னு வைங்களேன், இந்த பிரவீன் என்ற நரம்பு ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொன்னால் ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி தானே, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தானே, அந்த அந்த ஏரியா ஸ்பாயில் தானே. இப்போ இத்தனை நரம்பு இருக்குது, ஒரு 5 நரம்பு 6 நரம்பு தலையோட கனெக்ட் ஆகலன்னு சொன்னால் பரலைஸ்ட் ஆகாதா சபை? கதைங்க ஆகுமா ஆகாதா? ஓகே, இப்போ நம்ம நரம்புகளை நினச்சி பார்த்து யோசிங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பொறுப்பில் என்னுடைய பகுதியில் நான் ஆக்டிவாக இருக்கிறேன்னா, ஆக்டிவாக இருந்தால் அந்த சிஸ்டம் பரலைஸ் ஆகல, ஒர்க் பண்ணுதுன்ற அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் நான் கடவுளோட கனெக்ஷனில் இல்லைன்ற அர்த்தம். நானே என் சரீரத்தை பக்கவாதமாக்குவதற்கு தீனி போடுகின்றேன். இந்த சபையை அழிக்கிறதுக்கு ஒரு பிரவீன் போதும், தாராளம். நீங்க சிரிக்காதீங்க, நீங்களும் ஒரு ஆள் போதும். எல்லாரும் சேர்ந்ததுதான் சபை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதே போல கணவன் மனைவி எப்போதுமே சேர்ந்துருங்க. நீங்க வேர்டிங்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். நான் வராதண்டெல்லாம் ப்ராமிஸ் பண்ணல, இட் வில் கம். ஏன்? உங்கள்ட்ட இருந்து பிரிச்செடுத்தபடியால நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வைஃப் இருக்காது. எதிர்பார்க்கிற மாதிரியே வைஃப் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்குரியதான்றதை டவுட் படுவேன் நான். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து வந்திருந்தா உங்கள்ட்ட இல்லாதவன்ட்டு தான் எதிர்பார்ப்பீங்க. இப்போ என்னையும் பிரம்யாவும் எடுக்கிறேனே, எனக்கு ஐஸ்கிரீம் விருப்பம், பிரம்யாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? என்ன பிரிஞ்சு போனது நிறைய விஷயம் குடும்ப கதை மாதிரி போயிடும். பிறகு இப்படித்தான் இருக்கும். ஆனாலும் இசைந்து இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இசைந்து இருப்பது யாருடைய வேலை? 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் தனியே போயிட்டு நான் குடும்பத்தை கட்டுவேன் அப்படின்னு சொன்னா யூ கேனாட். ஐம் சாரி. நான் தனியே போனேன்னு சொன்னா நான் உதவியற்றவன். என் மனைவி தனியே போயிட்டா பிரயோஜனம் அற்றவள். 2ம் பிரிஞ்சு இருக்கிற நேரத்தில் he will play his game. So தலையும் சரீரமும் சேர்ந்திருக்க வேண்டியவர். முக்கியமானது ஒன்று, சபையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. தலை கர்த்தர், இவ்வளவு குடும்பம் இருக்கிறோம். இப்போ இதில் நிறைய மெம்பர்ஸ் இல்லை, ஹாலிடேக்கு போயிட்டாங்க. அவங்க இல்லாத போதும் நாம் நல்ல மேய்ப்பன் சுவிசேஷ சபை தான். அவர்கள் இருக்கும் போதும் நாம் நல்ல மேய்ப்பன் சுவிசேஷ சபை தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ பேரை கொண்டு ஆண்டவரால் சபை நடத்த முடியும், அது நடக்குது. இப்ப இவர் இருந்தா தான் இது நடக்கும், இவர் இல்லாம இது நடக்காது. இந்த விளையாட்டுக்கே இடமில்லை. இது கர்த்தருடைய சபை. நான் இருந்தா மட்டும்தான் சபை நடக்கும் என்று நினைச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கடா, ஐ எம் சாரி. ஏன்னு சொன்னா நான் இது நினைச்சிருக்கிறேன். நான் இல்லாம ஹாலிடேக்கு போன டைம் நல்லா நடந்தது. அப்பதான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது, சபை கர்த்தருடையது. அதால இப்போ ஹாலிடே போகிறதுக்கு நான் பயப்படுறதே இல்லை. ஏண்டா என்னால் ஒரு பிரயோசனமும் இல்லை. நான் இருந்து ஆண்டவர் யூஸ் பண்ணால் எனக்கு அது பாக்கியம், இந்த அடிமைக்கு கிடைத்த பாக்கியம். இன்றைக்கு ப்ரீச் பண்ணுறது எனக்கு கிடைச்ச பாக்கியம், எனக்கு அதில் சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஊழியம் எல்லாமே உண்டு, இதுவும் உண்டு, பின் பேக் கட்டுறதும் உண்டு, அதுவும் சந்தோஷம் தான். ஏன் தெரியுமா? அதை போட்டு அதை கட்டி அதை காரில் எடுத்துட்டு போய் வீட்டை போடுற அளவுக்கு இவன் உண்மை உள்ளவன் என்று பரலோக நம்புதா இருந்தா எவ்வளவு பெரிய ஊழியம் அது. சும்மா யோசிச்சு பாருங்க. ஐ லவ் யூ அங்கிள், ஐ ரியலி மீன் இட். அந்த குப்பையை கட்டி நேற்று நான் பின்னுக்குள்ள போட போனேன். அவர் சொன்னா இல்லை நான் வீட்டை எடுத்துட்டு போறேன். நான் அப்படி செய்வேன் கேட்டால் டவுட். எனக்கு அந்த மனசு இருக்குமான்னு கேட்டால் டவுட். அந்த டைம் வந்தால் தான் தெரியும் எனக்கு. அதுக்கு முதல் நான் பீட்டர் அடிக்க விரும்பலை.
அதை கட்டி முடிச்சு போட்டு கார்ல எடுத்து வீட்டில் கொண்டு என்ற புள்ள போடுவான். எவ்வளவு பெரிய ஊழியம்! அப்போ ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல நம்ம சரியா இருந்துட்டோம்னு வைங்களேன், சத்துரு எந்த மூலையாலும் வருவான்னு நினைக்கிறீங்க நீங்க? வார்த்தைக்கு இடமே இல்லை. ஆனா நம்ம அநேக ஜன்னல்களை திறந்து கொடுத்திருக்கிறபடியால சபை ஒருமித்து வளர்வதற்கு கால தாமதம் ஆகலாம். அது நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இப்ப ஊழியத்தை பத்தி கதைக்க போறோம். இந்த சபை என்றதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சபை மகிமை உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு பாருது, சும்மா 2 hours இருந்துட்டு போறதுக்கு பேர் சபை இல்லை. We have a purpose, we have a mission and vision, we have a Lord can do anything. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் லிவிங் டெஸ்டிமனி. நம்மளாம் செத்து சாம்பலா இருக்க வேண்டியவங்களா இல்லையா? நம்ம எதிர்பார்த்த மாதிரி லைஃப் இப்படி இடத்துக்குள்ள மாறிச்சா இல்லையா? அப்ப நம்மளாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். காணாத தேவன் என்றபடியால நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றது குறைவா இருக்கே தவிர, இதே இது உங்களோட மேனேஜரோ இல்லை உங்களோட எம்டியோ செஞ்சிருந்தா, அப்பா நானும் தான், ஐயா சாமி உங்களுக்கு காஃபி வேணுமா, இல்ல வெயிலா இருக்கண்டா உங்களுக்கு ஐஸ் லோலி வேணுமா, எடுத்து உரிச்சு வாய்க்கில வச்சிருப்போம். ஆனா ஆண்டவரை துதிக்க சொல்லும் போது எங்கேயாவது சத்தம் வருதா? ஏன் தெரியுமா? நம்ம ரியலைஸ் பண்ணல, இன்விசிபிளா இருக்கிறபடியால. அதால தான் நம்முடைய விசுவாசம் அளக்கப்படும். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நான் பார்க்கல, ஆனா எனக்கு எல்லா உதவியும் வந்து இருக்குது. அதால நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், என் இருதயம் திறந்து துதிப்பேன். அது ஆண்டவர் பார்க்கிறார், உண்மை உள்ளவன் சொல்லி. பிரசங்கம் பண்ணவனே மேலுக்கு வா, பாட்டு படிச்சவனே மேலுக்கு வா, டாய்லெட் கழுவுனவனே மேலுக்கு வா, இதெல்லாம் ஆண்டவர் கூப்பிடல. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. அவர் பார்க்கறது ரெண்டு விஷயம் தான். செய்கிற விஷயத்துல உண்மை இருக்கா, உத்தமம் இருக்கா. நம்ம இடறி விழுந்தாலே 9 பொய். அந்த 9 பொய்யை மறைக்கிறதுக்கு 90 பொய். பொய்க்கு மேல பொய். பார்க்குற எனக்கு உங்களுக்கோ தெரியாது, நானும் நீங்களோ போய் சொன்னேன்னு. இந்த சிஸ்டர் போய் சொல்ல மாட்டாங்க, பிரைஸ் காட். நான் போயிடுவேன், மேலே ஆண்டவர் பார்த்து சிரிப்பார், போடாடே அந்த சிஸ்டரும் பழுதாகி அந்த சிஸ்டராக நீயும் பழுதாகிட்டா பேர் சரி. ஸோ சபை முக்கியம். இப்போ சபையோட ஊழியம் என்ன என்றதை ஊழியத்தை கொஞ்சம் பற்றி கேட்க போகிறோம். ஓகே, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் பேதுருவை பற்றியே கொஞ்சம் கதைக்க போகிறேன். அவரில் தான் சபை கிளியர். அவர்தான் ஒரு சபைக்கு மனுஷரீகமான ஒரு தொடக்கமாக இருந்தார். ஓகே, நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி. மத்தேயு 4:19 சொல்லுது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆமென். பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறவர். இப்ப இயேசு என்ன சொல்றார்? ஒரு ஸ்டேட்மெண்ட், உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன். இந்த டேர்ம் வந்து பேதுருவுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்கில் கதைச்சாலே சில பேருக்கு விளங்காது. ஏன்னு சொன்னால், நீங்கள் இந்தியன் ஸ்லாங்கில் காய்ச்சா நான் பேண்டு பார்ப்பேன், எனக்கு தெரியாது. இப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன். இப்போ பேதுருவோட மனசில் என்னெல்லாம் போயிருக்கும்? வலை போட்டு பிடிக்க போகிறேன்னா, இல்லை இந்த சவலை வச்சு அடிச்சு இப்படி சவட்டி பிடிக்க போகிறேன்னா, இல்லை தூண்டில் போட்டு பிடிக்க போகிறேன்னா, எப்படி பிடிக்க போகிறேன்? பட் தட் இஸ் அ கன்ஃபார்ம் காலிங். உன்னை மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்குவேன். ஆக்குவா இல்ல ஆக்குவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பைபிள் படிக்கும் போது சிலதெல்லாம் நல்லா இப்படி இங்கே வந்து அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி, உங்களையும் ஏதோ ஒன்று செய்யும்படி ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார். எப்படி எனக்கு தெரியாது, பேதுருவை போல நீங்க எப்படி பிடிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த சபைக்குள்ள நீங்க வந்து இது என் சபை என்று முடிவெடுத்தீங்க தெரியுமா, அன்றைக்கே உங்களுக்குரிய பொறுப்புகள் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டாயிற்று. ஆமென். அது வார டைம் வரும். அது வரைக்கும் என்னென்ன செய்யணும்ன்றதை நம்ம கதை மாதிரி சொல்ல போறோம். இன்றைக்கு முடிக்கலுமோ தெரியாது. ரைட். ஆண்டவர் பேதுருவுக்கு கிளியரா சொன்ன ஒரு வசனம், யூ வில் பி a fishers of men. மனுஷனை பிடிக்குவார். ஓகே, ஃபைன். 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். இது ரெண்டுக்கு இடையில பேதுரு இயேசுவோடே பயணிக்கிறார். சீசன் தானே, அவர் தான் கொஞ்சம் இயேசுவோட மூத்தவர்.
ஏன்னா அவர் கல்யாணம் முடிச்சார். யூதர்கள் 40 வயசில் கல்யாணம் முடிப்பாங்க. அப்போ தான் இயேசு ஊழியத்தின் ஆரம்பம். அப்போ இவருக்கு 30, அவருக்கு 40 வச்சுக்கொள்வோமே, 10 வருஷம் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு அண்ணா ஃபிகர் மாதிரி பேதுரு. இப்போ ஆண்டவர் ஊழியம் நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல செசரியா பிலிப்புன்னு நினைக்கிறேன், அந்த ஏரியாவுக்கு போகும்போது இயேசு கேட்குறார், இந்த ஊரெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுது, நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? உடனே பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு வருது, பிதாவின் இடத்துல இருந்து வெளிப்பாடு வருது. அப்போ 16-18 ஆண்டவர் சொல்றார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஐம் டெல்லிங் யூ, நீ பேதுருவாய் இருக்கிறாய். சொல்லுங்க, நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சொல்லுங்க, இந்த கல்லின் மேல். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ஓகே, இப்ப இந்த கல் என்று சொல்லப்பட்டது பேதுருவா? எஸ் ஓ நோ? நோ. கிரேட். ஏன்னா நிறைய பேர் இந்த கல் பேதுருன்னு மிஸ்கோட் பண்றாங்க. நான் இது கிரீக்ல சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீ பெட்ரோஸாய் இருக்கிறாய். சொல்லுங்க, நீ பெட்ரோஸாய் இருக்கிறாய். இந்த பெட்ராவின் மேல் என் சபையை கட்டுவேன். சொல்லுங்க. பேதுரு பெட்ரோஸ் குட்டிக்கல், இயேசு மூளைக்கல், பெட்ரா பெரிய கல். பெரிய கல், சின்ன கல், அஸ்திபாரம் கல். இப்படித்தானே வீடு கட்டும்? இப்படி கட்ட மாட்டேன் தானே. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஓகே, இந்த பாதாளத்தின் வாசல் என்று சொல்றது இந்த நரகம், இந்த சாத்தான் வச்சுக்கொண்டாலும் பிள்ளை இல்லை. தியோலஜிக்கலி அது மீனிங் இல்லை. அந்த செசரியா பிலிப்பு பட்டணத்தில் ஒரு ஏரியா இருந்தது, கம்ப்ளீட் ஃபுல் ஐடல் வர்ஷிப். ஒரு பிரசங்கத்தில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காட்டுன்னு நினைக்கிறேன். ஏன், பாதாளத்து அதில் ஒரு வாசல் இருக்குது, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த வாசலுக்கு பேர் நரகத்தின் வாசல். அப்போ அந்த இடத்துல இருந்து இயேசு சொல்கிறார், இங்கே பார், இந்த இவ்வளவு சிலைகள் இருக்குது, கிட்டத்தட்ட நம்மளோட ஊர் மாரியம்மன் காளியம்மன் கோயில் பார்க்குற மாதிரி தான் லிட்ரலாக இருக்கும். கோழியாக இருக்கிறது, ஆடை இருக்கிறது எல்லாமே அங்கே நடக்கும். மேளம், அந்த ஊதுறது எல்லாமே நடக்கும். இப்போ இது எல்லாம் நான் கட்டப்போகிற யார சபை? ஆண்டவர்னு சொல்றார், என் சபை, என் சரீரம். இதை மேற்கொள்ளாதுன்னு சொல்றார். அப்ப சபை சபையா இருந்தா மட்டும்தான் இது மேற்கொள்ளாது. சபை சபையா இல்லாட்டி இது மேற்கொள்ளும். இதான் மீன், ரைட்? இப்ப இதை சொல்றார். இதை அறிஞ்ச பேதுரு பிறகு பின்னாட்கள்ல அவர் எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 2:4-5, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய, அவர் யாரு? அவர் ஜீவனுள்ள கல். நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த ஜீவனுள்ள கல்லோடு நான் இணைந்து கட்டப்படும் பொழுதுதான் நாமும் ஜீவனுள்ள கல்லை போல மாறுகிறேன். இந்த கல்லை கலட்டி வெளியில் எடுத்துட்டா ஜீவன் இல்லை. இதால் தான் சபை கர்த்தரோடு சேர்ந்து இருக்க வேண்டும். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வருதுதானே, இவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி. இந்த பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார், இயேசுவை தெரியாது என்று தூஷிக்கிறார். இது 4 காஸ்பல்லையுமே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நீங்களும் நானும் பேதுருவா இருந்து யோசிச்சு பாருங்க. நமக்கு இயேசு விசிபிள் அல்ல, சும்மா யோசிச்சு பார்ப்போமே. என்னை அழைத்து என்னோட கூட இருந்து, யாரு? அண்ட சராசரத்தை படைச்ச கடவுள் என்னோட இருந்து என்னோட நடக்கும்போதே பரமபிதாட்ட இருந்து ஒரு வெளிப்பாடு வருது, இவர் தான் தேவனுடைய குமாரன். இது எல்லாமே நடந்தும் பேதுரு மறுதலிக்கிறார். ஓகே, இப்போ நம்மளோட லைஃப்லையும் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாட்களை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஓடி ஓடி சபைக்கு வந்திருப்போம். விசுவாசம், நான் பகுதிக்கு சொல்லல, விசுவாசம் டாப் நோச்சா இருக்கு. பிறகு போக 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 ஒரு ஒரு லூஸா போயிடும். அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது, அந்த ஒரு வைராக்கியம் இருக்காது. ஏன் தெரியுமா? அதே சபை, அதே ஞாயிற்றுக்கிழமை, அதே ஜூம் கூடுக, அதே பாஸ்டர், அதே வசனம், அதே ப்ரேயர், அதே ஆமென் அல்லேலூயா. எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லையே, ரிப்பீட்டடாக தானே போய்கொண்டிருக்குது. இந்த மனுஷன் மூலம் தான் அந்த ஃப்ரெஷ் திங் தேடும். அதால தான் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகும்.
நான் விட்டுட்டு கதைக்கிறேன் நினைக்காதீங்க, நான் பரிசுத்தவான் இல்லை, எனக்கும் சோர்வு உண்டு. நான் தைரியமாக சொல்லுவேனே, சில ப்ரேயர் மீட்டிங் என்னால் அட்டன் பண்ணல. அதுன்னு சொன்னால் 2 பாஸ்டர் எனக்கு அது செட் ஆகலை, போரிங் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி சோர்வு வார தருணங்கள் உண்டு. பட் we should not entertain that. That's the ultimate goal. நான் சோர்வு வராதுன்றலாம் நான் சொல்லவே இல்லை, சோர்வு வரும். டோன்ட் என்டர்டெயின் தட். இப்போ பேதுரு இவ்வளவு விஷயம் நடந்து இயேசு இதை சொன்னார், நீ மறுதளிப்பான்னு கூட சொன்னார் அவர்கிட்ட. அப்போ என்ன சொல்றார்? நான் சாகிறதுக்கு ரெடி. எவ்வளவுலாம் அறிக்கை விட்டார். நம்மளும் ஜெபத்தில் எவ்வளவு அறிக்கையெல்லாம் விட்டுருக்கோம் தெரியுமா? ஐயோ நான் எல்லாம் இந்த 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 விரலை வெட்டி ரத்தத்தை வச்சிருக்கிறேன் அறியாத பருவத்தில். அதுவுமே அந்த இப்படி ஒரு சிலை இருக்கு தெரியுமா, இதில் அரைஞ்ச மாதிரி. அது மாதிரி நீங்கள் என்ன ரத்தத்தை சிந்துறது, நான் உங்களுக்கு ரத்தத்தை சிந்துறேன்னு இதை போக் பண்ணி வச்சு அப்படிப்பட்ட அடி முட்டாள் நான். புரிதல் இல்லை அப்பெல்லாம் எனக்கு. அப்போ அதே ஸ்டேட்டில் நான் இருக்கக்கூடாது. என் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் சைமல்டேனியஸாக இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட 10 வருஷம்னு சொன்னால் அதனுடைய வளர்ச்சியும் இருக்கணும், நான் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் அதன் முதிர்ச்சியும் இருக்கணும். இப்போவும் டம்மியை வச்சு கொண்டா இருக்கிறோம் இல்லை தானே? நமக்கே பிள்ளை பிறந்துட்டு இப்போவும் இதுலையே பால் குடிக்கிறோம் இல்லை, டிசைனாக கப்பை குடிக்கிறோம். வாட்ஸ் ஹேப்பன்ட்? நம்ம வளர்ந்துருக்கிறோம், நம்ம முதிர்ந்துருக்கிறோம் நார்மல் லைஃப்பில். ஆண்டவரமாக தான் எதிர்பார்ப்பார். ஏன்னு சொன்னால் பேதுரு இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ண காலங்கள். வளர்ந்து கொண்டு போகிறார் விழுறார், வளர்ந்து கொண்டு போகிறார் விழுறார். முதிர்ச்சி எப்போ வரும்னு பின்னால் சொல்கிறார். இப்போ எல்லாமே நடக்குது, இயேசு அவரோட மிஷனை நிறைவேற்றுறார். ஏன்னா பேதுருவுக்கு மட்டும்தான் எல்லாமே இன்டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்தார். பேதுரு மேலே ஒரு பெரிய நோக்கம் வச்சார், பேதுருவை விட்டு விலகி போகவே இல்லை. இப்போ பேதுரோட ஸ்டேட்டஸில் நீங்களும் நானும் இருக்கோம். காட்ஸ் லவ் அஸ் லைக் எனிதிங். நம்ம வேணுமென்னு சொன்னால் புருஷனை பார்த்து பொஞ்சாதியை பார்த்து புருஷனை சொல்லலாம், நீரின்றி மீன் இல்லை, நான் இன்று நீர் இல்லை. நாளைக்கு பார்த்தா என்ன சொல்கிறேன், டாக். திஸ் ஹேப்பன்ஸ். நான் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த நேசத்தில் மாற்றம் இல்லை. நான் நம்புகிறேன், என்னோட நான் உன்னை விட்டு எனக்கு எப்போ சொன்னாலும் I'll get goosebumps. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Every day I'm experiencing. Yes, I'm falling sometimes, but still I can feel that God is with me and He is guiding me. நான் நாளைக்கு தடமாட மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் தடம்புற போகிற வேளையில் பேதுருவை தூக்குன கையை தூக்குமன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையெல்லாம் என் லைஃப் ஓடுது. என்னை நம்பி நான் இல்லை, என் குடும்பத்தை நம்பி நான் இல்லை. உங்களுக்கும் அதே மாதிரி அனுபவம் இருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சாட்சிகள்லாம் இருக்குது என்ன விசுவாசத்தில் பலப்படுத்துறேன். இப்போ இந்த செய்தி நமக்கு என்னன்னு சொன்னால் இன்னும் நம்ம காப்பாற்றி கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமன்றதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல உயிர்த்தெழுந்த வந்தாச்சு, கல்லறை திறந்து பார்க்குறாங்க. எல்லாரும் பொறுத்த வரைக்குமே இயேசு உயிர்த்தெழுந்தார். பட் பேதுருவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ். யோவான் 20ஆம் அதிகாரம் 6-7 சொல்லுது, சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஓகே, உயிரோட எழும்பின இயேசு எல்லாத்தையும் ஒழுங்கா மடிச்சு வச்சுட்டு போயிருக்கலாமா இல்லையா? வீட்டில் உடுப்பு மடிக்கிறார்கள் சொல்லுங்க, நான்றதை கடும். அப்பா நீங்க எழும்பினீங்க, ஓகே ஃபைன், மடிச்சு வச்ச நீங்க எல்லாத்தையும் மடிச்சு வைக்க வேண்டிய ஒரு மூலைக்குள்ள இது மட்டும் ஏன் செப்பரேட்டா மடிச்சிருக்கு? இங்கால நம்மளும் வீட்டில் அப்படித்தானே செய்யறோம். இந்த உடுப்பு ஏன் இந்த உடுப்போட இருக்குது, இந்த உடுப்பு ஏன் வெளியில இருக்குது? அப்ப அங்க இருக்குதா இருந்தா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இது வேற யாருமே பார்க்கல, பேதுரு மட்டும் பார்க்கிறார். தலையில் சுற்றி இருந்த சீலை தனியே இருக்கிறது ஒரு இடத்துல. அவர் பேதுருவுக்கு பேதுரு என்று பேர் வைக்கும் போதே நான் முதல்ல சொல்லிக்கிறேன், இந்த பெட்ரோஸ் என்ற டேர்ம் வந்து கோலியாத்தை வீழ்த்த தாவீது பயன்படுத்தின கூழாங்கல், அந்த சின்ன கல். பிகாஸ் இட் ஹேஸ் அ மிஷன். ஸோ கமன்ல வச்சு அடிக்கும் போது த மிஷன் இஸ் டு கில் கோலியாத். ஸோ பேதுரு கூப்பிடும் போது இயேசு என்ன சொன்னார்? யோ மை பீட்டர், யோ மை கேஃபா. கேஃபாண்டா அது அராமிக் போர்ஷன், பெட்ரோஸ் கிரீக், கேஃபா அராமிக், இவ்வளோதான். அப்போ பேதுருவா இருக்கும் போதே பேதுருக்கு ஒரு விளக்கம் வந்துட்டு, ஓகே என்னை வச்சு ஏதோ ஒன்று செய்ய போறார். இப்போ இந்த சபைக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருமே தேவனுடைய கரத்தில் ஒரு விதமான பேதுருக்கள் தான். எவ்ரி ஒன் ஹாஸ் அ மிஷன். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நம்ம கவனுக்குள்ள இருக்கமா, இல்லை ஒன்னையாரில் இருக்கிறோமா, இல்லை ஹிட் பண்ணிட்டோமாண்டு. நம்ம டெஃபினெட்லி ஹிட் பண்ணல. ஹிட் பண்ணால் நமக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை.
டாட்டா பை பாய் ரெண்டா பாட போயிடலாம் மேலுக்கு. சப்போ நம்ம இன்னும் ஹிட் பண்ணல. இப்போ கேள்விக்குறி, அடைப்பத்துக்குள் இருக்கிறோமா, கவனில் இருக்கிறோமா, அல்லது ஏர்ல இருக்கிறோமா? பட் we call to be on air. அந்த மூவ் பண்ணி போறது டெர்மினாலஜி தான் அப்போஸ்டலோ, the one who traveling with the mission. அப்போஸ்டலோ. அதால தான் 12 பேருக்கு என்ன பேர்? அப்போஸ்தலர்கள், because they have a mission. நம்முடைய சபையும் ஒரு அப்போஸ்தல சபை. இந்த ஒரு 30+ யாராவது யூகே born இருந்தா கையை தூங்க. 30+, the first generation of this church, whoever been born in UK? Nobody. நான் இலங்கையிலிருந்து லண்டனுக்கு அனுப்பப்பட்டவன், லண்டனிலிருந்து சவுத் கோஸ்டுக்கு அனுப்பப்பட்டவன். நீங்களும் அப்படித்தான். இந்தியாவிலிருந்து சில ஸ்ட்ரைட்டாக சவுத் கோஸ்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம், இல்லை லண்டன் போய் வந்திருக்கலாம். எல்லாருமே அனுப்பப்பட்டவர்கள். ஆமென், சந்தோஷமா சொல்லுங்க. இப்போ அடுத்த கேள்வி, எதற்காக நாம் அனுப்பப்பட்டோம்? வாட் இஸ் அவர் மிஷன்? தெரியாதுன்னு உங்களோட மிஷன் எனக்கும் தெரியாது, ஆனால் சபட மிஷன் எனக்கு தெரியும். அதை விளக்க நேரம் இல்லாதபடியால் இப்போ இந்த இடத்துல பேதுருக்கு அந்த சீலை வழி ஒரு விஷயம் சொல்கிறார். யூத கலாச்சாரத்தில் எஜமான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தன்னுடைய வேலைக்காரன் பக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் இந்த டிஷ்யூ எடுத்து பக்கத்தில் மடித்து வச்சுட்டு அவர் லீவ் ஆகிடுவார். என்ன மீனிங்னு சொன்னால், இந்த பந்தியை நான் இன்னும் முடிக்கலை, அவசரப்பட்டு சட்டியை தூக்கிறாத, நான் திரும்ப வருவேன். இதுதான் ஒரு மீனிங். ஓகே, I will come soon. I will come soon. பேதுருக்கு சீலையை பார்த்தோன்னே என்ன விளங்கி இருக்கும்? ரைட், லார்ட், you're going to come soon. What a beautiful message. இதை கொடுத்து போட்டு அவர் சொல்லாம சொல்ல, wait, I will return. The key point is wait. இந்த வெயிட்டிங் பீரியட் ஒரு படு பயங்கரமான பீரியட். ஒரு சில விஷயங்களுக்கு வருஷக்கணக்கில் வெயிட் பண்ண எனக்கு தெரியும். வெயிட்டிங் எப்படி ஒரு மனுஷனை கொல்லும் அப்படின்னு சொல்லி. எனக்காக ஜெபிக்கிற அநேகருக்கும் பாடமான வசனம், அந்த ஜெபத்தை கேட்டாக்களுக்கும் பாடமான வசனம் என்னன்னு சொன்னால், அதிக நாள் காத்திருப்பதோ, இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது கிடைக்கும் போதோ எனக்கு பாடமாகி, ஜெபிச்சாளுக்கு பாடமாகி, பக்கத்தில் இருந்தாலுக்கும் பாடமாகிற அளவுக்கு நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில பேருக்கு தெரியும் என் லைஃப். ஓகே, இப்போ வருவேன் என்று சொன்ன இயேசு வந்தாரா? ஐநோ நீங்களாம் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறீங்க, பரவாயில்ல, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, வந்தாரா இல்லையா? வந்தார். ரைட். 20ஆம் அதிகாரம் 21, 22 அதை குறிப்பிடப்படும். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ உயிரோடு எழும்பி வந்து பரிசுத்த ஆவியை ஊதி என்ன செய்தார்? அனுப்பினார். அப்போ ஸ்டலோ அனுப்புறாரா? இப்போ நம்ம அனுப்பப்பட்டோமா? ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் மேலே ஒரு தரிசனத்தை வச்சு ஆண்டவர் அனுப்புறாரு தானே? ஓகே, இதை அனுப்புனதா இருந்தால் அந்த வெயிட்டிங் பீரியட்டுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்ன்றதை பற்றி கதைக்க போகிறோம். ஓகே, இப்போ ஒருவேளை நீங்கள் வெயிட்டிங் பீரியடில், நான் ஒரு சில விஷயங்களுக்கு வெயிட்டிங் பீரியடில் இருக்கலாம். ஸோ அடுத்த உபதலைப்பு solitude, silence and serpent. Solitude, silent and serpent. ஓகே, இப்போ இயேசு உயிரோடு எழும்பினாரா? பிறகு 8 நாள் கழிச்சு திரும்ப தரிசனமாயினார். சீஷர்களுக்கு எதுவுமே சொல்லாம அவர் போயிட்டார். ஆனால் அது அல்டிமேட் மெசேஜ் என்ன? வெயிட், ஐ வில் கம். ஆனால் எப்படிலாம் தெரியாது, அவருக்கு ஒரு டைம் வருவார். ஓகே, இப்போ இவர்களுடைய வேலை என்ன? காத்திருக்க வேண்டியது. ஓகே, இப்போ காத்திருக்கும் பொழுது சில டைம் இந்த இடத்துல நடந்த சம்பவம் நமக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆசாப்பின் சங்கீதம் 83:1 ஆசாப் கதறுவார், தேவனே மௌனமாக இராதையும், தேவனே பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும். மை பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் இது நடக்கவே கூடாது. இது நடந்து
உங்களுக்கு மன அழுத்தம் வந்தால் ஐ வில் பி ஹாப்பி. இல்லை எனக்கு மன அழுத்தம் வந்தால் நல்லது. ஏன் தெரியுமா? தேவன் பேசாமல் இருக்கிறார். தேவன்கிட்ட எந்த சத்தமுமே இல்லை, தேவன்ட எந்த செயலையுமே காணல. அப்போ நான் என்ன செய்யணும்? ஆசாப் செய்தது போல கதறணும், ஆண்டவர் சமூகத்தை தேடணும். ஆனால் இங்கே பேதுரு ஒரு வேலை என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு சைலண்ட் பீரியட்ல அவர் செய்கிறது 21ஆம் அதிகாரம் 2:7. ஓகே, நான் நினைக்கிறேன் இதை சொல்லி முடிக்க சரியா இருக்குமே. 2 வசனங்கள் வாசிக்கிறேன். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரனாகிய அவருடைய சீஷர் 2 பேரும் கூடி இருக்கும்போது, ஆக மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. மிச்சாக்களுங்க எனக்கு தெரியாது. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இயேசு என்ன சொன்னார்? உன்னை விட்டுட்டு வந்துட்டாரா? சொன்ன மாத்திரத்தில் விட்டுட்டு வந்துடுறானே. ஓகே, அப்ப இயேசு விசிபிளா இருந்தார், இயேசு இருந்து எல்லாமே வாங்கினார். இப்ப எந்த சத்தமுமே இல்லை. இப்ப எங்க போறார்? இதெல்லாம் எவ்வளவு நாளுக்கு நடந்தது தெரியுமா? மேக்சிமம் 10 days. மேக்சிமம் 10 days. ஒரு கிழமைக்குள்ள எந்த சத்தமுமே இல்லை. ஆனா பேதுரு மனமாற்றத்துக்குள்ள, பின்மாற்றத்துக்குள்ள போறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இயேசுவை தொட்டு தடவி பக்கத்துல இருந்து தரிசனத்தை வாங்கி இயேசு கைட் பண்ணி இயேசு மரிக்கிறத, இயேசு உயிர்க்கிறத பார்க்குற பேதுரு, எனக்கு தெரியல அவர் எப்படி பொசஸ்ட் ஆகினார் அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம் அவர் டைவர்ட் ஆகிச்சுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல, அது கிளியரா இல்லை. 10 நாள் எப்பவுமே 10 நாள் தேவனுடைய மௌனம் அல்லது பிரசன்னம் இல்லாமல் இருக்கிற தன்மை டைவர்ட் ஆகி போகுதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்களும் நானும் சரியான கவனமா இருக்கணும். ஆதாம் அங்க இருந்தா, அக்கா இங்க இருந்தா, இடையில அத்தான் அப்படியே அக்காவை கூட்டிட்டு போயிட்டார். ரைட்? இயேசு பிரசன்ஸா இல்ல, பேதுரு 7 பேரோட தனியா இருக்கிறார். ஏதோ நடக்குது. நீங்களும் நானும் தேவனோடு கூட சரியான உறவுல இல்லை அப்படின்னு சொன்னா, கூட்டிட்டு போறதுக்கு இன்னொரு ஆள் வாரத்துக்கு ரெடி. இதால தான் ஒருவேளை நீங்க ப்ரேயர் பாயிண்ட் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துக்கும் தனிப்பட்ட தியானத்துக்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு போல எத்தனை பேர் நீங்க கோவப்படுறீங்களோ தெரியாது. கோவப்பட்டா பட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா அடி வாங்க போறது நீங்க தான், பண்ணலாண்டு அடி வாங்க போறது நான் தான். ஒரு தனிப்பட்ட உறவில்லாமல் ஒரு கூட்டு உறவுல நம்ம சக்சீட் பண்ணவே இல்லாது. பேதுரு என்ன செய்யறாரு தெரியுமா? நான் மீன் பிடிக்க போறேன். வெரி டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட். நீங்க வாரீங்களான்னு கேட்கல. ஓகே, நான் மீன் பிடிக்க போறேன். இதுல பின்னுக்கு போன எல்லாருமே மீனவன் இல்லை. சபையில ஒரு தேவ உறவில் சரியில்லாத ஒரு நபர் மற்றவர்களை ஸ்பாயில் பண்ணலாம் ஈஸியா. ஏண்டா ஆண்டவரோட இருக்கும்போது அல்லது சபையில் இருக்கும்போது he has been a good influence. பேதுரு he was a like leader. ஓகே, இப்போ இந்த இடத்துல தேவ மௌனம் இருக்கிற நேரத்தில் என்ன சொல்றார்? பழைய வாழ்க்கைக்கு திரும்பும் போது அவர் என்ன சொல்றார்? நான் மட்டும்தான் போறேன், நான் மீன் பிடிக்க போறேன். பின்னுக்கு இருக்கிற எல்லாமே போகுது, நாங்களும் வரோம். அப்ப நான் இந்த சபையில் பொறுப்புணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவனாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம சொல்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் மற்றவர்களை பாதிக்கும். நமக்கு நல்ல மாதிரி இருக்கலாம். நமக்கு இப்போ இந்த இடத்துல பேதுரு எனக்கு மீன் பிடிக்க தெரியும் நான் போறேன். நம்ம எத்தனை விஷயத்துல நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டை சொல்றோம், ஆனா தெரியாத 6 பேரை கெடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போறோம். அதான் இங்க நடக்குது. மீன் பிடிக்க போகிறேன் பாருங்கள், நாங்களும் மோடு கூட வருகிறோம். அவர்கள் புறப்பட்டு போனார்கள், படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இவ்வளோ காலமும் விசிட் பண்ண ஆண்டவர் மீன் பிடிக்க போக்குள்ள விசிட் பண்ணியிருக்கலாம் தானே. பேதுரு, உன்னை மீன் பிடிக்க வா அழைத்தேன், மனிதனை பிடிக்கவில்லையோ அழைத்தேன். நம்மளோட எதிர்பார்ப்பெல்லாம் இப்படித்தான். ஏன்னா மனுஷ மூளை
ஆண்டவர் ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் கேட்குறேன், ஏன் சொல்லணும்? கிறிஸ்டல் கிளியராக ஆரம்பத்தில் உங்களுக்கு ஃபவுண்டேஷனை போட்டால் திரும்ப திரும்ப சின்ன பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஃபீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் இன்னும் அப்படித்தான் நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னால் நம்மளோட ஃபவுண்டேஷனில் சரியாய் வளரவில்லை. திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சா இல்லை. அந்த பால் ஒழுங்காக குடிச்சிருந்தோம்னு சொன்னால் கவன் கேட், மேஷ் பொட்டேட்டோ, மேஷ் கேரட் போகலாம். கடைசியில் சோறும் சொதிக்கு வந்து நிற்கலாம். இல்லை நான் திரும்ப திரும்ப பால் தான் நிற்பேன்னா கஷ்டம். நான் தான் வளர்ச்சியை முதிர்ச்சியை பற்றி கதைக்கிறேன். இந்த சபை தொடங்கி 18 வருஷமும் என் லைஃப் இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் சபையில் பிரச்சனை இல்லை, தரிசனத்தில் பிரச்சனை இல்லை, நான் தான் குட்ட குழப்பி. ஓகே, இந்த இடத்துல பேதுரு ஒரு பெரிய பேட் இன்ஃப்ளூயன்ஸாக மாறுற காரணம் தெரியுமா? இஸ் டைவர்டட். ஏண்டா பிரிச்சு தனிச்சிருந்த டைமில் கூட ஆண்டவர் உதவியை தேடவில்லை. ஸோ அவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடிச்சாங்க, ஒன்றுமே அகப்படவில்லை. ஓகே, விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அப்போ ஒருவனுடைய கீழ்ப்படியாமை மீதம் இருந்த 6 பேரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள தள்ளிச்சுதா? இரவிரவா கஷ்டப்பட்டாங்களா? இது மாதிரி தான் ஆண்டவர் சொல்லாத அல்லது சொன்னதுக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கும்போது சரியான மாதிரி கஷ்டப்படுவோம், சரியான மாதிரி அடி வாங்குவோம், ஒரு ஃப்ரூட் கூட பார்க்க மாட்டோம். ஸ்பெஷலி ஊழிய பொறுப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அதில் இறங்கணும். நீங்கள் வெயிட் பண்ணுறது பிள்ளை இல்லை, அவசரப்பட்டு இறங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு பலனும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் விடிய விடிய டோயில் பண்ணுவீங்க. இட்ஸ் அப்ளிகபிள் டு மீ ஆஸ் வெல். இரா முழுவதும் மீனவர்கள் 2-3 பேர் தான் மீன் பிடிக்க தெரியாதவங்க, நாத்தான் வேலாக்கலாக்கள். மற்ற எல்லாருமே மீன் பழக்கப்பட்ட கலிலேய கடல், இரவு முழுவதும் போறாங்க. ஆண்டவர் நல்ல ஆண்டவர், இரவு முழுவதும் கஷ்டப்பட வச்சவர் விடிய காலையில் கரையில் நிற்கின்றார். ஏன் தெரியுமா? அவர் வாக்கு மாறாதவர். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. So I'm gonna end here. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக உங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணாரோ, எந்த ஊழியத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். I believe this period, it may look like a silent period. Don't act like Peter. என்ன சொன்னா, ஆண்டவர் விடிய காலையில் வந்துருவார், ஆனால் கஷ்டப்பட வேண்டிய ஒரு இரவு உண்டு, பலனற்று தவிக்க வேண்டிய ஒரு இரவு உண்டு. ஸோ ஆண்டவர் விடிய காலையில் நம்மை சந்திப்பார் என்ற நல்ல செய்தியோட நான் இந்த சர்மனை முடிக்கிறேன். 4வது பார்ட் நெக்ஸ்ட் வீக்.